ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஜிவி பிரகாஷ், சைந்தவி இருவரும் பிரிவதாக அறிவித்தது முதல் விவாகரத்து கோரி நீதிமன்றம் சென்றது வரை இவர்கள் இருவரின் நடவடிக்கைகளும் முற்றிலும் வித்தியாசமாகவே பார்க்கப்படுகிறது. தமிழ் சினிமாவில் பிரபல இசையமைப்பாளராகவும் நடிகராகவும் வலம் வருபவர் ஜிவி பிரகாஷ். ஏ.ஆர். ரஹ்மானின் சகோதரி மகன் என்ற அடையாளத்தோடு சினிமாவுக்குள் வந்த ஜிவி பிரகாஷ் தான் இசையமைத்த முதல் படமான வெயில் படத்திலேயே அந்த அடையாளத்தை மாற்றி தனக்கென தனி அடையாளத்தை உருவாக்கினார். அதைத் தொடர்ந்து கடந்த 2013ஆம் ஆண்டு தனது பள்ளி தோழியும் தமிழ் திரைப்பட பின்னணி பாடகியுமான சைந்தவியை ஜிவி பிரகாஷ் திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு அன்வி என்ற மகள் இருக்கிறார். கடந்த 12 வருடங்களாக ஒன்றாக இருந்த இருவரும் கடந்த ஆண்டு திடீரென பிரிவதாக அறிவித்து அவர்களது ரசிகர்களுக்கு பெரிய ஷாக் கொடுத்தனர். பிரிவதற்கு இரு தரப்பிலிருந்தும் எந்தவித காரணத்தையும் கூறவில்லை. ஆனால் ஜிவி பிரகாஷ் நடிக்க சென்றதுதான் பிரச்சினைக்கு காரணம் எனவும் இவர்களின் பிரிவுக்கு நடிகை திவ்யபாரதி தான் காரணம் என பலவித காரணங்கள் கூறப்பட்டு வந்தது. இதையடுத்து இணையத்தில் பலரும் ஜிவி பிரகாஷை கடுமையாக விமர்சனம் செய்தனர். அப்போது ஜிவி பிரகாஷுக்கு ஆதரவாக சைந்தவி அறிக்கை வெளியிட்டிருந்தார். ஒருவரின் மதிப்பை குலைப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல, எங்களின் நலனுக்காக இருவரும் சேர்ந்து எடுத்த முடிவு இது என கூறியிருந்தார். இதனால் ஜிவி பிரகாஷ் மீது பரப்பப்பட்ட விமர்சனங்களுக்கு அவை முற்றுப்புள்ளி வைத்தது. அதையடுத்து பிரிவுக்கு பிறகும் இசை கச்சேரிகளில் இருவரும் இணைந்து பணியாற்றியது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. பிரிந்து போவதாக அறிவித்த இருவரும் ஒரே மேடையில் தோன்றி ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சியை அளித்தனர். சரி, இருவரும் சமாதானமாகி இருப்பார்கள் என நம்பி இருந்த நிலையில் தற்போது விவாகரத்து கோரி இருவரும் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். மேலும் அதிலும் ஒரு ட்விஸ்ட் என்பது போல இருவரும் விவாகரத்து மனு அளிக்கச் சென்றது தற்போது பேசு பொருளாக மாறியிருக்கிறது. சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி பரஸ்பரம் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்தனர். அதைத் தொடர்ந்து இருவரும் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி பரஸ்பரமாக பிரிவதாக தெரிவித்தனர். இதையடுத்து வழக்கு விசாரணைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அப்போது நீதிமன்றத்திலிருந்து வெளியே வந்த இருவரும் ஒரே காரில் புறப்பட்டுச் சென்றனர். பொதுவாக விவாகரத்து கோரும் தம்பதிகள் நீதிமன்றங்களை நாடும் போதும் சரி, விசாரணையின் போதும் சரி தனித்தனியே வருவதை தான் பார்த்திருக்கிறோம். ஆனால் ஜிவி பிரகாஷ், சைந்தவி இருவரின் விஷயத்திலும் முற்றிலும் வித்தியாசமாகவே இருக்கிறது. வழக்கு விசாரணைக்கு பின்னர் நீதிமன்றத்திலிருந்து ஒரே காரில் புறப்பட்டு சென்றிருப்பது கவனம் பெற்றிருக்கிறது. இது இருவரிடம் இருக்கும் மெச்சூரிட்டியை காட்டுகிறது என ஒரு தரப்பினர் இதனை பாராட்டினாலும் மற்றொரு தரப்பினர் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான் என கருத்து தெரிவிக்கின்றனர். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.